திருவாவூர் ஆதீன ஸ்ரீ குருமகாசந்தானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் ஸ்ரீ குருமகாசந்தானம் 27வது குருமகாசந்தானம் நட்சத்திர குருமணிகள் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் மௌன மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிழாடர் புராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய ஐயா திரு மோகன் பிரேம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற திருவிழாடர் புராண சிந்தனையில் மூவேந்தர்களும் இந்திரனிடத்தில் சென்று இருக்கின்றார்கள். அதில் சேர சோழருக்கு மட்டும் அவர்களுடைய நாட்டில் மழை பெய்யுமாறு இந்திரன் அருள் செய்கின்றான். பாண்டிய நாட்டில் மழை பெய்யவில்லை, வழக்கம் போல் வறட்சி இருக்கின்றது. அப்பொழுது உக்கிரவளதி பாண்டியர் பொதியமலை சாரலில் விலங்குகள் துன்பத்தை கண்டு அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வருகின்றார். அப்பொழுது அங்கே 4 மேகங்கள், புட்கலாவருத்தம், சங்காரித்தம், துரோணம், காழமுகி என்கின்ற 4 மேகங்கள் அங்கே பொதியமலையில் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அந்த 4 மேகங்களையும் விலங்கிட்டு சிறையில் அடைத்து விடுகின்றார் உக்கிரவளதி பாண்டியர். அந்த 4 மேகங்களும் முறையே பொன், பூ, மண், கல் இவற்றை பொழியக்கூடியது. அதாவது புட்கலாவர்த்தம், சங்காரித்தம், துரோணம், காழமுகிங்கிற 4 மேகங்களும் எதை பொழியக்கூடியது என்றால் பொன், பூ, மண், கல் இவற்றை பொழியக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்களை சிறையில் அடைத்து விடுகின்றார் உக்கிரவளதி பாண்டியர் என்ற அளவில் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. வேட்டத்தில் பட்ட செங்கண் வேடம் போல் கொடுத்து போகி, வேட்டத்தில் பட்ட செங்கண் வேடம் போல் கொண்டு போகி, கோட்டத்தில் இட்டாக ஒன்றிரண்டு அறிந்தவென்றே, கோட்டத்தில் இட்டாக ஒன்றிரண்டு அறிந்தவென்றே, நாட்டத்து படிவத்து அண்ட நாடமற்று அதனை கேட்டு, நாட்டத்து படிவத்து அண்ட நாடன் மற்ற அதனை கேட்டு, காட்டத்து கணல் போல் சீறி கடுஞ்சமர் பொறித்து செல்வான், காட்டத்து கணலோர் சீறி கடுஞ்சமர் பொறித்து செல்வான். வேட்டத்தில் பட்ட செங்கன் வேடம் போது கொண்டு போகி, வேட்டையாடும் போது கிடைத்த அந்த சிவந்த கண்கள், கோபத்தை உடைய யானையை போல அந்த 4 மேகங்களையும் உக்கிரவளதி பாண்டியர் அந்த மதுரை மாநகரத்திற்கு கொண்டு செல்கிறார். அங்கே கொண்டு சென்று அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கோட்டத்தில், சிறை கோட்டம், கோட்டம்னா சிறை கோட்டம், அந்த சிறை கோட்டத்தில் இட்டானாக சிறையில அடைச்சதால் அந்த 4 மேகத்தையும். ஒன்று இறகு அறிந்த வெற்றி, அந்த மலையினுடைய சிகரங்களை அறிந்து வெற்றி கொண்ட அந்த நாட்டத்து படிவத்து அண்டநாடன். அண்டநாடன்
மனோபாவத்தை உடைய, உருவத்தை உடைய வெற்றி மனோபாவத்தையும் வெற்றியினுடைய உருவத்தையும் உடைய அண்ட நாடன், அதாவது இந்திரன். அதாவது சிறகுகளை அந்த மலையினுடைய சிறகுகளை அறிந்து அதனால் வெற்றி பெற்ற ஒரு நாட்டத்து ஒரு சிந்தனை, அதாவது ஒரு மமதை படிவத்த அந்த உருவத்து வெற்றி கழிப்பு உடைய அப்படின்னு அர்த்தம். அந்த அண்ட நாடன், அந்த இந்திரனானவன் மற்ற அதனை கேட்டு இப்படி 4 மேகங்களையும் உக்கிரவழுதி பாண்டியர் சிறையில் அடைத்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு காட்டத்து கனல் போல விறகுல பற்றிய தீ எப்படி அது வேகமாக அது பரவுமோ அப்படின்னு எடுத்துக்கிடலாம். காட்டத்து கனல் போல அப்படின்னா காற்றில் பற்றிய தீ, காட்டு தீ அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அந்த காட்டு தீ எப்படி காத்துல அப்படியே கொஞ்சம் வேகமா பரவுதோ அதுபோல அவனுடைய கோபம் பெருகுகிறது. காட்டத்து கனல் போல் சீறி கடுச்சமர் குறித்து செல்வான். கடுமையான போர் புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு நேர பாண்டிய நாட்டிற்கு செல்வதற்கு அவன் ஆயத்தங்களை செய்கின்றான். அதாவது அந்த விரல்ல பற்றிய தீ எப்படி வேகமாக பரவுதல் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். காட்டு பற்றிய தீ, அதான் காட்டு தீன்னு சொல்லுவோம். அந்த காட்டு தீ எப்படி வேகமாக காற்று அடிக்க ஒவ்வொரு இடமா பரவுமோ அதுபோல அவனுக்கு அந்த கோபமானது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆகையினால் இந்திரன் கடுமையான போர் புரிய வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது மதுரை மாநகரத்திற்கு அவன் செல்வதற்கு ஆயத்தமாகின்றான். அதாவது ஏற்கனவே ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாச்சு. வேல் கொண்டு வெற்றி அடைந்தார் உக்கிரவழுதி பாண்டியர். அப்படியாவது உக்கிரவழுதி பாண்டியருடைய ஒரு ஆற்றல் தெரிஞ்சிருக்கணும். 2வது இந்திரலோகத்துக்கே வராது, யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆரத்தை பரிசு கொடுக்குறான். அந்த ஆரத்தையும் அவர் வலிய தோள்கள்னால தாங்கிக் கொண்டு ஆரம் தாங்கிய பாண்டியன் என்று பெயரும் பெற்றுக் கொள்கிறார். சிவபெருமானுடைய மைந்தன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு அந்த உக்கிரவழுதி பாண்டியற்ற பணியாக அவர் மேல கோபம் வருது. அந்த கோபம் தான், ஆணவம் தான் நம்முடைய அழிவுக்கு காரணம். ஆகையினால் அந்த இந்திரன் இப்பொழுது அந்த உக்கிரவழுதி பாண்டியர் மீது மிகவும் கோபம் கொள்கின்றார். அதாவது வேட்டையில் கிடைத்த கோபம் கொண்ட சிவந்த கண்களை உடைய யானையை போல அந்த 4 மேகங்களையும் உக்கிரவழுதி பாண்டியர் மதுரை மாநகரத்திற்கு கொண்டு செல்கின்றார். அங்கு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிறையில் அடைத்து விடுகின்றார், கோட்டத்தில் இட்டார். இதை கேள்விப்பட்ட அந்த மலையினுடைய சிறகுகளை எல்லாம் அறுத்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்ட அந்த வெற்றி மமதையில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை உடைய அந்த இந்திரனானவன், அதாவது தன்னுடைய ஆற்றலை நினைத்து கொண்டு அவன் மமதையில் இருக்கின்றான். அந்த இந்திரனானவன் இவ்வாறு உக்கிரவழுதி பாண்டியர் தன்னுடைய 4 மேகங்களையும் சிறையில் அடைத்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவருக்கு காட்டு தீ எப்படி வேகமாக பரவுமோ அதுபோல அவருக்கு கோபம் அதிகமாகி கடுமையான போரை நாம் நிகழ்த்த வேண்டும் என்று மதுரை மாநகரத்தை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாகின்றார் இந்திரன். வாங்கு நீ பரப்ப வேலை விடுத்ததும் வலிய ஆரம். வாங்கு நீ பரப்ப வேலை விடுத்ததும் வலிய ஆரம். தாங்கிய செருக்கும் காலை தடையிட்டு தருக்கும் நோக்கி. தாங்கிய செருக்கும் காலை தடையிட்டு தருக்கும் நோக்கி. இங்கு ஒரு மனிதன் யாக்கைக்கு துணை வலியாது என்ன. இங்கு ஒரு
நீரானது அந்த வறண்டு போகுமாறு, கடல் நீர் வற்றி போகுமாறு வேலை விடுத்ததும் உக்கிரவலி பாண்டியர் வேற்படையை அனுப்பி அந்த கடல் நீரை வற்ற செய்கின்றார். இதற்கு முந்தைய திருவிளையாடல்ல நாம் பார்த்தோம். இந்திரனுடைய வேலை, இந்திரனுடைய சூழ்ச்சி, கடல் நீர் மதுரை மாநகரத்தை அழிப்பதற்காக வருகிறது. அந்த கடல் நீரை வற்ற செய்கின்றார் வேற்படையை விடுத்து உக்கிரவலி பாண்டியர். அந்த நிகழ்ச்சியை இதை கூறுகின்றார். வாங்கு நீர் வரப்ப வேலை விடுத்ததும், அந்த வளைந்த நீர் கடல் நீர் வற்றுமாறு வேற்படையை விடுத்ததும், வலிய ஆரம் தாங்கிய செல்வம், இந்திரன் கொடுத்த வலிமையான அந்த ஆரத்தை தன்னுடைய மார்பில் எளிய பூ போல தாங்கி கொண்ட அந்த ஆற்றல், செருக்குன்னு அந்த இடத்துல ஆற்றல் பெருமை, அந்த பெருமையை காலை தலையிடு தருக்கும் நோக்கி, காரணா கரிய மேகம், அந்த மேகம் இந்த 4 மேகங்களையும் தலையிடுதல்னா விலங்கிட்டு கைது செய்தல். அவ்வாறு கைது செய்த அந்த ஒரு ஆற்றலையும் பார்த்து, தற்கும்னா இங்க ஆற்றல், அந்த ஆற்றலையும் எண்ணி பார்க்கின்றான் இந்திரன். இங்கே ஒரு மனித உடம்பு உடைய இந்த உக்கிரவலி பாண்டியருக்கு இத்துணை வலியாது, இவ்வளவு வலிமை எப்படி அப்படின்னு என்று நினைத்து கொண்டு வீங்கிய மானம் போக்க, வீங்கியன்னா அதிகரித்தல் அர்த்தம். மானம், தன்மான உணர்வு அதிகரிக்கின்றது. நம்முடைய மேகத்தை கைது செய்து விட்டாரே என்ற தன்மான உணர்வு அதிகரிக்கின்றது. ஊக்க, அந்த தன்மான உணர்வு போருக்கு புறப்படு என்று தூண்டுகிறது. ஊக்கன தூண்டுகிறது. தூண்ட மீனவன் மதுரை சூழ்ந்தான். அந்த மீனவன் இருக்கக்கூடிய, பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்கு இந்திரன் இப்பொழுது அந்த மதுரை மாநகரத்தை முற்றுகையிட்டு விடுகின்றான். சூழ்ந்தான்னா முற்றுகையிடுதல். அவ்வாறு மதுரை மாநகரத்தை இந்திரன் முற்றுகையிடுகின்றான். வீங்கிய அப்படின்னா அதிகரித்தன்னு அர்த்தம். ஒரு இடத்துல வீங்கிட்டு அப்படின்னா இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் அதிகமாயிட்டுன்னு அர்த்தம். அது மாதிரி வீங்குதல் அப்படின்னா அதிகரித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மானம் தன்மான உணர்வு அதிகரிக்கின்றது இந்திரனுக்கு. அந்த தன்மான உணர்வு போர் செய்ய தூண்டுகிறது. ஊக்க அப்படின்னு தூண்டுகிறது. இதன் காரணமாக, அந்த தன்மான உணர்வின் காரணமாக இந்திரன் மதுரை மாநகரத்திற்கு அந்த மதுரை மாநகரத்தை இப்பொழுது சுற்றி வளைத்து விடுகின்றார். இதையெல்லாம் இந்த மேலே சொன்ன அந்த 3 செயல்பாடுகளை பார்த்தவுடன் எதிரியினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்றார் பார்த்தீங்களா, எதிரியினுடைய வலிமையை முதல்ல என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த எதிரியினுடைய வலிமை தெரியாம அந்த எதிரிகிட்ட போய் நம்ம போர் செய்யக்கூடாது. இந்த 3 வலிமையை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்திரனுக்கு இந்திரன் தன்னுடைய வலிமை தான் பெரியது அப்படின்னு இந்திரன் நினைக்கின்றான். அதனாலதான் அவனுக்கு துன்பம் வருகின்றது. ஆனா இந்த 3 செயல்பாடுகளுமே அவனுக்கு கோபத்தை மூட்டுது. பணிவை தராமல் 3 செயல்பாடுகளுமே அவனுக்கு கோபத்தை, உக்கிரவலி பாண்டியர் மீது கோபத்தை மூட்டுகிறது. அப்போ ஒருத்தருடைய வலிமையை பார்த்து நமக்கு பணிவு வரணும். பணிவு வராமல் கோபப்பட்டோம்னா அந்த வலிமை நமக்கு துன்பத்தை தான் தரும். அதாவது அந்த வாங்கு அப்படின்னா, வாங்கு நீர்னா கடல், வாங்குன்னா வளைந்தன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாங்குன்னா வளைந்த அப்படின்ட்டு. அந்த இதுல பஞ்சபூதங்களுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லும் போது உண்மை உலகத்துல தண்ணீருக்கு அர்த்த சந்திரன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அர்த்த சந்திரன் வடிவு அதான் அந்த வாங்கு நீர், வளைந்த வடிவம். உண்மை உலகத்துல பஞ்சபூதங்களுக்கு என்ன என்ன ஒரு அடையாளம் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. அதுல தண்ணீருக்கு அடையாளம் அர்த்த சந்திரன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த அர்த்த சந்திரன்னா ஒரு
வளைவு, அந்த வளைவு தான் இங்க வாங்கு நீர் அப்படின்ட்டு. அந்த வாங்கு நீர், வளைந்த கடல் நீர், அந்த கடல் நீர் வற்றுமாறு உக்கிரவழுதி பாண்டியர் வேலை விடுத்த நிகழ்ச்சியையும் இந்திரன் கொடுத்த வலிமையான, யாராலும் தாங்க முடியாத, எல்லோருக்கும் துன்பத்தை தரக்கூடிய அந்த ஆரத்தை உக்கிரவழுதி பாண்டியர் தாங்கி ஒரு பூ போல் கழுத்தில் அணிந்த அந்த ஆற்றலையும், கரிய மேகங்களாகிய 4 மேகங்கள், அந்த மேகங்களை கைது செய்து பாண்டிய நாட்டில் அடைத்த அந்த ஒரு ஆற்றலையும் இந்திரன் நினைத்து பார்த்து அவனுக்கு உக்கிரவழுதி பாண்டியர் மீது கோபம் வருகிறது. இங்கே ஒரு மனித யாக்கை, மனித உடம்பை உடைய ஒரு மானுடனுக்கு இவ்வளவு வலிமையா என்று, நம்மை விட அவன் வலிமையானவனா என்று அவன் நினைத்து பார்க்கின்றான். அந்த நினைவின் காரணமாக அவனுடைய தன்மானம் அதிகரிக்கின்றது. அந்த தன்மானம் போர் செய்ய தூண்டுகிறது. அதன் காரணமாக அந்த இந்திரன் மீனவனாகிய பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தை இப்பொழுது சுற்றி வளைக்கின்றான். ஓடினர் ஒற்றர் போய் செடியன் பொன்கழல், சோடினர் நகர்ப்புறம் சுவர்கள் சேனைகள், மோடின என்னரும் முனிவும் மானமும், நீடினன் அரியணை இருந்து நீங்குவான், சூரபன்மன் நினைச்ச மாதிரிதான் இந்திரனும் நினைக்கான். சூரபன்மன் முருகப்பெருமான ஒரு பாலனாகவே நினைக்கிறார். அந்த சிவபெருமானுடைய பால உருவம் தான் முருகன் அப்படிங்கிற சிந்தனை வந்துருந்துச்சுன்னா வந்து சமாதானம் கொடி காட்டியிருந்தாங்கன்னா சூரபன்மன் தப்பிச்சிருப்பான். சின்ன பையன் தானே அப்படின்னு நினைச்சதுதான் சிக்கல். அது மாதிரிதான் இந்த இந்திரனும் மனித உடம்பை எடுத்து ஒரு மானுடன் தானே அப்படின்னு அவன் சிந்திச்சுட்டான். சொக்கராத பெருமானினுடைய மைந்தன் அப்படின்னு சிந்திச்சிருந்தான்னா தப்பிச்சிருப்பான். ஓடினர் ஒற்றர் போய், இப்பொழுது ஒற்றர்கள் எல்லாம், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றர்கள் எல்லாம் வேகமாக ஓடி சென்று செடியன் பொன்கடல் சூடினர். செடியன்னா பாண்டியன். அந்த பாண்டிய மன்னனினுடைய ஒளி பொருந்திய திருவடிகளை வணங்கினார்கள். சூடினர்னா தலையில் சூடுதல் அர்த்தம். இங்க அவருடைய திருவடியை தலையில் சூடுதல் அப்படின்னா கீழே விழுந்து வணங்குகிறார்கள். அவ்வாறு கீழே விழுந்து வணங்கும் போது பாண்டியனுடைய திருவடி அவர்களுடைய தலை மீது இருக்கும். அதனால சூடினர் அப்படின்னா வணங்குதல் அர்த்தம். அந்த ஒன்கடல் பாண்டிய மன்னனினுடைய ஒளி பொருந்திய திருவடியை அவர்கள் வணங்குகின்றார்கள். நகர்ப்புறம் சுரர்கள் சேனைகள் மூடின என்னும், நம்முடைய நகரத்தை சுற்றிலும், நகர்ப்புறம் நம்முடைய நகரத்தை சுற்றிலும் சுரர்கள் தேவர்களினுடைய சேனைகள் படைகள் மூடின என்னும் முற்றுகையிட்டன. மூடினா முற்றுகையிட்டன, முற்றுகையிட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே உக்கிரவழுதி பாண்டியருக்கு முனிவும் கோபமும் மானமும் தன்மான உணர்ச்சியும் நீடின, அதிகரித்தது. நீடுதல் அப்படின்னா அதிகரித்தல். இது அவருக்கு பெருகுதல், அதிகரிக்கின்றது. உடனே அரியணையிலிருந்து உக்கிரவழுதி பாண்டியர் கோபத்தோடு எழுகின்றார். எழுந்து போருக்கு அவர் தயாராகின்றார். அதாவது எந்த ஒரு காரியத்தை ஒரு அரசன்ட்ட சொல்ல போகும்போதும் முதல்ல அவர்கள் அந்த அரசனை வணங்கித்தான் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அவருடைய பணியாட்கள். அதுபோல இந்த ஒற்றர்களும் முதல்ல போய் அவருடைய அரசனை வணங்குகின்றார்கள். வணங்கினதுக்கு அப்புறம் தான் விஷயத்தை அவங்க
ஒரு மரபு. அரசனை கண்டவுடன் முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகு அவர்கள் விஷயத்தை சொல்லுதல் என்பது ஒரு மரபு. அதைத்தான் அந்த ஒற்றர்களும் செய்கின்றார்கள். இவ்வாறு இந்திரன் பாண்டிய நாட்டை முற்றுகையிட்டதை கேள்விப்பட்ட, நேரில் கண்ட பாண்டிய நாட்டு ஒற்றர் படையானது வேகமாக ஓடிச் சென்று பாண்டியனினுடைய ஒளிபொருத்திய திருவடிகளை வணங்கி, நம்முடைய நகரை சுற்றிலும் தேவர்களினுடைய படைகள் முற்றுகையிட்டு இருக்கின்றது என்று அவர்கள் கூறியவுடன் உக்கிரவடதி பாண்டியருக்கு கோபமும் தன்மான உணர்ச்சியும் அதிகரிக்க அவர் இருந்த அந்த சிம்மாசனத்திலிருந்து அவர் இப்பொழுது எழுந்திருக்கின்றார். பண்ணுக தேர்பதி பகடு வீரர் நன்னுக கடிது என நடத்தியாவர் என்று எண்ணகம் மதமனை எடுத்த மேற்கொடு கண்ணகன் கடினகர் காப்பு நீங்குமோ உடனே அந்த உக்கிரவடதி பாண்டியர் தன்னுடைய மந்திரிமார்களுக்கு உத்தரவிடுகின்றார். பண்ட தேர் பரி பகடு. தேர் பரின குதிரை, பகடுன யானை. இந்த தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படையை போர்க்கோலம் செய்வீர்களாக. பண்ணுகன போர்க்கோலம் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். வீரர் முன் நன்னுக. இந்த தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படைக்கு முன்னால் காலாட்படையாகிய நம்முடைய வீரர்கள் எல்லாம் முதலில் செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வீரர் முன் நன்னுக. கடிது என நடத்தி, இந்த மற்ற படைகளை வேகமாக நடத்தி கொண்டு செல்வீர்களாக. யாவர் என்று எண்ணலர். அதாவது என நடத்தி யாவர் என்று எண்ணலர். மதமலை எருத்தம் மேற்கொடு கண்ணகர் கடிநகர் காப்பு நீக்குமோ. எதை பற்றியும் நீங்கள் நினைக்காதீர்கள். வெற்றி ஒன்றே நம்முடைய குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு மதமலை மதமலைன யானை, எருத்தம்னா பிடை. அந்த யானையினுடைய பிடரில் இப்பொழுது உக்கிரவடதி பாண்டியர் அமர்ந்து கொண்டு கண்ணகன் அப்படின்னா அடைந்தார், அதன்கண் அப்படின்னா அதனிடத்தில் சென்று அப்படின்னு அர்த்தம். அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இந்திரனினுடைய படைகள் முற்றுகையிட்ட இடத்தை அவர் அடைகின்றார். எப்படி அடைகின்றார்? கடிநகர் காப்பு நீங்குமன். கடிநகர்னா காவல் மிகுந்த நகரம். கடின காவல் அர்த்தம். அந்த காவல் மிகுந்த நகரமாகிய மதுரையினுடைய காப்பு நீங்குமன், அந்த காவலை அந்த சேனைகள் உடைப்பதற்கு முன்னாலேயே அவர் அங்க போயிருந்தார். அதாவது அவங்க அந்த காவலை உடைத்து உள்ளே வருவதற்கு முன்னாலேயே இப்பொழுது உக்கிரவடதி பாண்டியர் அங்கே சென்று விடுகின்றார். அதாவது அவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கு மிக விரைவாக எல்லா படைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் செல்கின்றார். அதாவது உடனே உக்கிரவடதி பாண்டியர் தன்னுடைய வீரர்களுக்கு அந்த தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படையை போர்க்கோலம் செய்து அந்த 3 படைகளுக்கு முன்னிலையில் காலாட்படை ஆகிய வீரர்கள் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அதன் பிறகு இந்த முப்படைகளையும் வீரர்கள் நடத்தி செல்வீர்களாக என்று எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ளாமல் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு யானையின் பிடரியின் மீது அந்த உக்கிரவடதி பாண்டியர் அமர்ந்து கொண்டு அந்த இந்திரனினுடைய சேனைகள்
காவல் மிகுந்த மதுரை மாநகரத்தினுடைய காவலை உடைத்து எரியும் முன் இவர் அந்த இடத்திற்கு சென்று விடுகிறார். அடுத்தனர் வானவர் ஆர்ந்து பல்படை எடுத்தனர் வீசினர் சிலகை கண்ணை தொடுத்தனர் இறுதி நாள் சொரியும் மாறி போல் விடுத்தனர் மதிக்குல வீரன் சேனை மேல் அடுத்தனர் வானவர் ஆர்த்து தேவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆரவாரம் செய்து கொண்டு போருக்கு அவர்கள் தயாராகினார்கள். பல்படை எடுத்தனர் வீசினர். தேவர்கள் எல்லோரும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான படைகளை எடுத்து பாண்டிய நாட்டு வீரர்கள் மீது அவர்கள் வீசுகின்றார்கள். சிலையில் கணை தொடுத்தனர். சிலைனா வில்லில் வைத்து எய்யக்கூடிய அந்த அம்புகளை எல்லாம் தொடுத்து பாண்டிய நாட்டு வீரர்கள் மீது அவர்கள் செலுத்துகின்றார்கள். இறுதி நாள் சொரியும் மாறி போல். இறுதி நாள்னா ஊழிக்காலம். ஊழிக்காலத்துல மழையா பெஞ்சு நம்மை அழிக்கும் அப்படியும் எடுத்துக்கிடலாம். இல்லை கடல் மூடும். அப்படி ஒவ்வொரு விதமான அந்த ஊழிக்காலம் இருக்கும். பிரளய காலம்ன்றது பஞ்சபூதத்தினால எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பூகம்பம் மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. இந்த இதில் ஊழிக்காலத்தில் மழை அப்படியே பெய்து தண்ணீர் உலகத்தையே மூடிவிடும். அந்த இறுதி நாள் அந்த ஊழிக்காலத்தில் பெய்யக்கூடிய மிகப்பெரிய மழை போல மாறின மழையை போல விடுத்தனர் மதிக்குல வீரன் சேனை மேல். அந்த தேவர்கள் எல்லோரும் அந்த சந்திரகுலத்து வீரனாகிய உக்கிரவழுதி பாண்டிய மன்னனினுடைய சேனையின் மீது அந்த அம்பு மழை போல பிரளய காலத்து மழை போல அவர்கள் செலுத்துகின்றார்கள் தேவர்கள். அதாவது பிரளய காலம்ங்கிறது இயற்கையினுடைய ஒரு சீற்றங்கள்னால அது பூமியே அழியக்கூடிய இது. அந்த பிரளய காலத்தை பார்க்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். வேற யாராலும் அந்த பிரளய காலத்தை பார்க்க முடியும். சிவஞான சித்தியாரே வரும். அந்த பிரளய காலத்தை பார்க்கக்கூடியவனும் அவன் ஒருவன் தான். திரும்ப அந்த உலகத்தை படைக்கக்கூடியவனும் அவன் தான் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் ஒடுக்கிடுவார் சுவாமி. அப்ப திருமால் பிரம்மனையும் ஒடுக்கிடுவார். அதையும் சொல்லுவாங்க, திருமால் பிரம்மனை ஒடுக்கலைன்னா அது பகுதி ஒடுக்கம் தான், முழு ஒடுக்கம்னு சொல்ல முடியாது. அவங்களே ஒடுக்கிடுறார் சுவாமி அப்படின்லாம் சிவஞான சித்தியார் வரும். அப்படி அந்த பிரளய காலத்துல பெரிய மழை பெய்து அப்படியே எல்லாத்தையும் அழித்து விடும். அது போல இந்த தேவர்கள் எல்லோரும் அந்த சந்திரகுலத்து அரசன் மதிக்குல வீரன் அப்படின்னா மதினா சந்திரன். அந்த சந்திரகுலத்து வீரன்னா பாண்டியன், உத்திரவழி பாண்டியன். அவருடைய சேனை மீது பிரளய காலத்து மழை போல அந்த அம்புகளை எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் இந்த தேவர்கள் அனுப்பினார்களாம், விடுத்தார்கள். அதாவது தேவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஆரவாரம் செய்து போருக்கு அவர்கள் தயாராகினார்கள். பலவிதமான படைக்கலங்களை எடுத்து பாண்டிய நாட்டு படைகள் மீது வீசினார்கள். மேலும் வில்லில் அம்புகளை வைத்து அதை எய்தார்கள். பிரளய காலத்தில் மிகப்பெரிய மழை பெய்து அந்த உலகமே அழியக்கூடிய அந்த மிகப்பெரிய மழை போல அவர்கள் அம்பு மழையை பாண்டிய நாட்டு சேனை மீது அவர்கள் விடுத்தார்கள்.
மலைய வெற்பு அரையன் சேனையோன் பார்த்தனர் வேறு பல் படைக்கல குவை தூர்த்தனர் குனிசிலை தொடுத்து வாழியார் போர்த்தனர் அமரர் நீ புதைத்த என்பவே பாண்டிய நாட்டு வீரர்கள் அவர்களும் வலிமை உடையவர்கள், அவர்களும் சாமானியமானவர்கள் அல்ல. ஆர்த்தன மலைய வெறுப்பு அறைய சேனையோ. மலைய வெறுப்பு அப்படின்னா மலையம் வெறுப்புன்னா பொதிகை மலைன்னு அர்த்தம். மலைய மாறுதம் அப்படின்னா தென்றல் காற்று வீசக்கூடிய மலை வெறுப்பு. மலையம்னா தென்றல் காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தென்றல் காற்று எங்க வீசும்? பொதிகை மலையில தான் வீசும். இந்த பொதிகை மலை பாண்டியனுக்கு உரிய மலை. அந்த மலைய வெறுப்பு அறையல் பொதிகை மலை தென்றல் காற்று வீசக்கூடிய பொதிகை மலைக்கு தலைவர். அறையன்னா தலைவர். அந்த பொதிகை மலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனினுடைய சேனையோ. நிறைய பேர், மிகப்பெரிய படைகள். அந்த படைகள் எல்லாம் ஆர்த்தனர், அவர்களெல்லாம் போர் செய்வதற்குரிய ஆரவாரத்தை அவர்கள் செய்கின்றார்கள். பார்த்தனர் வேறு பல் படைக்கல குவை தூர்த்தனர். அவர்கள் எதிரிகளை எல்லாம் பார்க்கின்றார்கள். பார்த்து அதற்கு ஏற்றார் போல வெவ்வேறு விதமான பலவிதமான படைக்கலன் குவியல்களை எடுத்து செலுத்தினார்கள். தூர்த்தனர் அப்படின்னா செலுத்தினர் அப்படின்னு அர்த்தம். குவைனா குவியல்னு அர்த்தம். வெவ்வேறு விதமான பலவிதமான படைக்கலங்கள் அங்கே குவியலாக வைத்திருக்கப்படுகிறது. அந்த படைக்கல குவியல்களை எல்லாம் எடுத்து அவர்கள் எதிரிகளாகிய வானவர்கள் மீது, தேவர்கள் மீது இப்பொழுது செலுத்தினார்கள். குனிசிலை தொடுத்து வாழியார் போர்த்தனர். குனிசிலைனா வளைந்த வில்லுன்னு அர்த்தம். குனினா வளைந்த. அந்த வளைந்த வில்லை வளைத்து தொடுத்து வாழினா அம்பு, அதில் அம்புகளை வைத்து எதிரிகளின் மீது போர்த்தனர். எதிரிகள் மீது அவங்க அம்பை செலுத்தனர். ஈஸியா தொடர்ந்து செலுத்தி அவங்கள போர்வ மாதிரி போர்த்தி ஒரு அம்பு செலுத்தல, உடம்பு பூரா அம்பு. பார்த்தீங்கன்னா அந்த முள்ளம்பன்றியை ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. முள்ளம்பன்றி எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த பாண்டிய நாட்டு சேனைகள் பூரா எதிரிகள் தேவர்கள் மீது அம்பு மழையை பெஞ்சு அப்படியே போர்வ மாதிரி போர்த்திருக்காங்க. அமரர் மெய் புதைத்த என்பவே தேவர்களினுடைய உடம்பு புதைந்து போனது என்று சொல்லுமாறு, அம்புகளால் புதைந்து போனது என்று சொல்லுமாறு ஒரு போர்வை மாதிரி அந்த தேவர்களினுடைய உடம்பு முழுக்க அம்புகளை செலுத்தி ஒரு போர்வை மாதிரி போர்த்திருந்தாங்க. அந்த போர்த்தனங்கிறதுக்கு முள்ளம்பன்றியை ஞாபகத்தில் வச்சா அவங்களுக்கு அது மாதிரி உடம்பு பூரா அம்பு அம்பா வச்சிருந்தாங்க. அம்பு போர்வை. அதாவது பாண்டிய அந்த உக்கிரவழி பாண்டியன் சொக்கநாத பெருமானினுடைய மகன். அங்க இருக்கக்கூடிய படை கூட்டங்களும் கைலாயத்தில் உள்ள பூத கூட்டங்கள் தான் அங்க படைகளாக இருந்தாங்க இருக்கு. அப்போ எவ்வளவு வலிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வானவர்களுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அப்படிப்பட்ட படைகள் இருந்ததுனால அந்த எதிரியாகிய தேவர்களை எல்லாம் ரொம்ப கொடுமையா தாக்கியிருந்தார்கள் இந்த பாண்டிய நாட்டு படை வீரர்கள். அதாவது தென்றல் காற்று வீசக்கூடிய பொதிகை மலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய சேனைகள் ஆரவாரம் செய்து கொண்டு எதிரிகளை பார்க்கின்றார்கள். அந்த எதிரிகளினுடைய தன்மைக்கு ஏற்றார் போல பல்வேறு விதமான படைக்கல குவியல்களை எடுத்து அவர்கள் மீது செலுத்தி விடுகின்றார்கள். தூர்த்தனர் அப்படின்னா செலுத்துதல்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் கிணறு தூத்து போச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா
இவங்க முகமே தெரியாதபடிக்கு படைக்கலங்களை கொண்டு மறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் தூர்த்து விடுதல் அப்படின்னா ஆளே இல்லாம காலி பண்ணியிருந்தாங்க, தூர்த்தனர் அப்படின்னு. மேலும் வளைத்த வில்லை வளைத்து அதில் அம்புகளை தொடுத்து அந்த எதிரிகள் மீது அம்பு போர்வையாக அவர்கள் தேவர்களினுடைய உடம்பு தெரியாதவாறு அம்புகளை ஒரு போர்வையாக எதிரிகளினுடைய உடம்பு முழுவதும் செலுத்தி விடுகின்றார்கள். அந்த தேவர்களினுடைய உடம்பு முழுவதும் அம்புகள் புதைந்து அம்பு போர்வையாக போர்த்தியது போல அங்கே அவர்கள் தேவர்கள் இருக்கின்றார்கள். குனினா வளைந்த, குனித்த புருவமும் அப்படின்னா வளைந்த புருவமும் அப்படின்னு அர்த்தம். தரிதன தாழ் சிரம் தகர்ந்த தோள்கரம் பரிதன உருதி நீர் கடலில் பாய்ந்தன செறிந்தன பாரிடம் சேனம் கோழிகள் முடிந்தன வானவர் முதல்வன் சேனையே தரித்தன தாழ். அந்த வானவர்களினுடைய கால்கள் எல்லாம் தரிக்கப்பட்டது, வெட்டுப்பட்டு கால் இல்லாம முடவர்களாக கீழே இருக்கின்றார்கள். சிரம் தகர்ந்த, தலைகளெல்லாம் தகர்ந்து போய்விடுகிறது. தலைகளெல்லாம் வெட்டுப்பட்டு சிதைக்கப்பட்டு அந்த வானவர்கள் இருக்கின்றார்கள். தோள் கரம் பறித்தன, தோள்களும் கைகளும் பூவை எப்படி பறிக்கிறோமோ அதுபோல அவைகளெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கின்றது. குருதி நீர் கடலில் பாய்ந்தன, அந்த எதிரிகளை தாக்கியதனால் ஏற்பட்ட அந்த அங்கத்திலிருந்து அவர்களுடைய உடம்பிலிருந்து வந்த அந்த இரத்தமானது அந்த கடலில் போய் பாய்ந்து கடலுக்கு சென்று கடலில் போய் செறிந்தது. செறிந்தன பாரிடம். இப்பொழுது அந்த போர்க்களத்திற்கு யாரெல்லாம் வந்து குழுமி இருக்கின்றார்கள், செறிந்தன குழுமி இருத்தல் அர்த்தம். யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னா அந்த பிணத்தை திங்கிறதுக்காக வேண்டி பாரிடம் பூதங்கள், சேனம் கழுகு, கூலிகள் பேய்கள், அதாவது பூதங்கள் கழுகுகள் பேய்கள், இப்படி இவைகளெல்லாம் அந்த போர்க்களத்தில் செறிந்தன. அப்படின்னா செறிவுன்னா நிறைய வந்து கூட்டம் கூட்டமா அந்த பிணத்தை சாப்பிடுவதற்காக இவைகள்லாம் வந்துட்டு. முறிந்தன வானவர் முதல்வன் சேனையே. வானவர் முதல்வன், தேவர்களுக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய படைகள், சேனைகள், படைகள் எல்லாம் இப்பொழுது அழிந்து விட்டது. முறிந்தன அப்படின்னா எல்லாமே முறிந்து போய்விடுகிறது. எல்லா படைகளும் தோல்வியை சந்தித்து விடுகிறது. அப்படி அந்த போர்க்களமானது ஒரு தேவர்கள் இந்திரன் தோல்வியை சந்தித்த ஒரு போர்க்களமாக இப்பொழுது காட்சி அளிக்கின்றது. அதாவது பாண்டிய சேனைகள் இந்திரனுடைய சேனைகள் மீது விட்ட ஆயுதங்களால் வானவர்களினுடைய தலைகள் வெட்டுப்பட்டன, கால்கள் வெட்டுப்பட்டன, சிரங்கள் வெட்டுப்பட்டன, தோள்கள் கைகள் வெட்டுப்பட்டன. மேலும் அந்த அவர்களுடைய உடம்பில் இருந்து வந்த இரத்த நீரானது கடலில் சென்று பாய்ந்து சென்று கடலில் கலந்து விடுகிறது. இந்த பிணங்களை தின்பதற்காக அந்த போர்க்களத்தில் பூத கூட்டம், கழுகு கூட்டம், பேய் கூட்டம் இவைகள் அங்கே வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கின்றது. இவ்வாறு தேவர்களின் தலைவனாக முதல்வனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய சேனைகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அழிவை சந்தித்தது அந்த போர்க்களத்தில். ஆடின குறைத்தனை அவிந்த போர்க்களம்
சோரப்பார் சூடின கூலிகள் சோரி சோரப்பா மூடின பிணக்குவை அண்டமுட்டமே. மூடின பிணக்குவை அண்டமுட்டலே. இப்பொழுது அந்த குறைத்தலை முண்டமா தலை வெட்டுப்பட்டு உடம்பு மட்டும் இருக்கு. அந்த முண்டங்கள்லாம் தலையில்லாத உடல்கள்லாம் போர்க்களத்தில் இப்பொழுது ஆடுகிறது, குதித்து கொண்டிருக்கிறது. அவிந்த போர்க்களம், போரானது நின்று போய்விட்டது. அவிந்தன்னா நின்று போய்விட்டது. ஏன்னா தோல்வியை தேவர்கள் சந்தித்து விட்டார்கள். ஆகையினால் போர் நின்று விட்டது. அவிந்த போர்க்களம். பாடின பாரிடம், பூதங்களெல்லாம் நல்ல பிணங்கள் கிடைக்கின்றது என்று அவர்கள் பாடிக்கொண்டு பாட ஆரம்பித்தது. விந்தை பாவை தாழ் சூடின கூலிகள், கூடின பேய்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த கொற்றவை, விந்தைனா கொற்றவை, போருக்கு செல்லும் முன் அந்த போர்க்களத்தில் அந்த வெற்றி தேவியாகிய கொற்றவை அந்த துர்க்கையை வணங்குவார்கள். அந்த போர்க்களத்தில் வெற்றிக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த கொற்றவையினுடைய திருவடியை அந்த பேய் கூட்டங்கள் எல்லாம் வணங்கியது. பாவை தாழ் சூடின, சூடினா அப்படியே சொன்னேன். சூடினா வணங்கின அர்த்தம். கூடிகள், அந்த பேய்கள் போர்க்களத்தில் வெற்றிக்காக நிறுவப்பட்டிருந்த அந்த கொற்றவையினுடைய திருவடிகளை பேய்கள் வணங்கின. சோரி சோர, சோரினா ரத்தம், சோரன்னா ஒழுக. அந்த குருதி ஒழுக வான் மூடின பிணக்குவை, உலகத்தையே அந்த பிணக்குவியல் மூடியது. மேலும் அந்த பிணக்குவியல் அண்டத்தை முட்டிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பிணங்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டு இருந்தது அந்த போர்க்களத்தில். அப்படின்னாக்க போர்க்கள வர்ணனைய இதை சொல்றாங்க. போர்க்கள வர்ணனையை நல்லா தெரியணும்னா கலிங்கத்து பரணி படிக்கணும். கலிங்கத்து பரணி பூரா போர்க்கள வர்ணனை தான் நிறைய இருக்கும். அதாவது பாண்டிய நாட்டு சேனைகள் இந்திரனினுடைய சேனைகளாகிய வானவர்களை தோல்வியடைய செய்தார்கள். அந்த தோல்வியின் காரணமாக தேவர்களினுடைய அந்த தலை குறைந்த முண்டங்கள் எல்லாம் போர்க்களத்தில் ஆடிக்கொண்டு இருந்தது. மேலும் தேவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டு போரானது நின்று போய்விட்டது. போர்க்களத்தில் நிறைய பிணங்கள் தின்ன கிடைக்கும் என்று பூதங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்தது. பாரிடம்னா பூதம் அர்த்தம். போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்காக வணங்கப்பட்ட அந்த அம்பிகை கொற்றவை, விந்தை பாவை, அந்த கொற்றவையினுடைய திருவடிகளை அங்கு பிணங்களை தின்பதற்காக வந்த பேய்களெல்லாம் அந்த அம்பிகையினுடைய திருவடிகளை வணங்கினார்கள். மேலும் அந்த குருதி ஒழுக இந்த பிணக்குவியலானது உலகத்தையும் மூடியது, அண்டத்தையும் முட்டுமாறு அந்த பிணக்குவியல் அங்கே இருந்தது. வெஞ்சின பலாரிதம் வீர சேனைகள், வெஞ்சின பலாரிதம் வீர சேனைகள், பொஞ்சின கண்டு எரி சொரியும் கண்ணனாய், துஞ்சின கண்டு எரி சொரியும் கண்ணனாய், பஞ்சிமும் எரியன பதைத்து தெய்வத, பஞ்சிமும் எரியன பதைத்து தெய்வத, வஞ்சின படைகளால் மறைவது உன்னினாம், வஞ்சின படைகளால் மறைவது உன்னினாம். வெஞ்சின வலாரி, வலாரினா இந்திரன் அர்த்தம். அந்த வலங்கிறவனை அழித்தவன், அதனால வலாரி. அந்த கொடுமையான கோபத்தை உடைய இந்திரன்
வீரச் சேனைகள் துஞ்சின கண்டு தன்னுடைய வீரம் பொருந்திய அந்த படை கூட்டங்கள் எல்லாம் அழிந்து போனது. துஞ்சின கண்டுன்னா இறந்து போனது. அந்த இறந்து போனதை பார்க்கின்றான். அதனால் அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகிறது. எரி சொரியும் கண்ணனாய், நெருப்பு அவனுடைய கண்களை பார்த்து அப்படியே நெருப்பு கோலமாக அந்த கண்கள் இருக்கிறது கோபத்தின் காரணமாக. அவ்வாறு நெருப்பை சொரியக்கூடிய கோபம் மிகுந்த கண்ணை உடையவனாக இந்திரன் இருக்கின்றான். மேலும் பஞ்சின் முன் எரியென பதைத்து, அந்த பஞ்சு முன்னால வைத்த நெருப்பு எப்படி விரைவாக அந்த பஞ்சை ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுமோ அதுபோல அவன் கோபப்பட்டு கொண்டு தெய்வத வஞ்சின படைகளால் மறைவது உண்ணினான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை பொருந்திய தெய்வீகத்தன்மையே செலுத்தக்கூடியவனுடைய தன்மையை பொறுத்துதான் தெய்வப்படையா இல்லை கொடுமையான வஞ்சினப்படையான்னு தெரிஞ்சுவிடணும். இங்க அவன் கையில இருந்தது தெய்வப்படையாக இருந்தாலும் அவன் ஆணவத்தினால இந்த போரை செய்வதனால அது வஞ்சினப்படையாக மாறிடும். தெய்வத்தன்மை இருந்தாலும் அது செலுத்தக்கூடியவனுடைய ஆணவத்தை பொறுத்துதான் அவனுடைய நேர்மைக்காக வேண்டி அவன் போரிடுகின்றானா இல்ல நேர்மையற்ற தன்மையோடு போரிடுகின்றானாங்கிறத பொறுத்துதான் அந்த தெய்வப்படை நல்லபடையா என்னன்னு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தெய்வத வஞ்சின படைகளால், அதனாலதான் வஞ்சினம் அடுத்தால போட்டார். அந்த வலிமையான சினத்தை உடைய அந்த படைகளை கொண்டு மறைவது முந்தினான். மறைவதுன்னா போரிடுதல். போரிடுவதற்கு அவன் நினைத்தான் இந்திரன். இப்போ இந்த காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, ஆணைப்படை எல்லாம் அவன்கிட்ட உள்ளது பூரா அழிஞ்சிருது. பாண்டிய நாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் அழிச்சிருந்தாங்க. இனிமேல் என்ன, அவன் மட்டும் தனியா நிற்கிறான் இந்திரன். அப்ப இனிமேல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய படைப்பலங்களை கொண்டு நாம் போரிட வேண்டும் அப்படின்ட்டு இந்திரன் மனதில் நினைக்கின்றான். முதல்ல படையெடுத்து வந்த கோபம் இப்ப படை பூரா அழிந்து போச்சு. அழிந்து போனதுனால கோபம் இன்னும் அதிகமாகத்தான் அவனுக்கு ஆகுது. அதிகமானதுனால ரொம்ப ஒரு மிகுந்த கோபத்தோடு அந்த இந்திரனானவன் இப்பொழுது போரிட நினைக்கின்றான். அதாவது வெஞ்சினன் கொடிய சினத்தை உடைய வலன் என்பவனை வெற்றி கொண்ட இந்திரனானவன் தன் வீரச் சேனைகள் அனைத்தும், தன்னுடைய படைகள் அனைத்தும் இறந்து போனதை கண்டவுடன் அந்த இந்திரனுக்கு மிகவும் கோபம் அதிகமாகிறது. கோபத்தின் காரணமாக அவனுடைய கண்கள் எல்லாம் நெருப்பை கக்கக்கூடிய, நெருப்பை சொல்லக்கூடிய கண்ணை உடையவனாக அவன் போர்க்களத்தை பார்க்கின்றான். மேலும் பஞ்சு முன்னால் வைத்த நெருப்பானது எப்படி பஞ்சை மிக சீக்கிரத்தில் எரித்து முடிக்கின்றதோ அதுபோல அவன் கோபத்தின் காரணமாக பதைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை பொருந்திய படைகளை, அந்த வலிமை வாய்ந்த சினத்தை உடைய படைகளை கொண்டு உக்கிரவளதி பாண்டியரோடு போரிட இப்பொழுது இந்திரன் நினைக்கின்றான். வெண்கதி படை விட்டு ஆத்தான் பின்னவன் அதனை திங்கள், வெண்கதி படை விட்டு ஆத்தான் பின்னவன் அதனை திங்கள், பைகதில் படை தொட்டு ஓச்சி அந்தனன் பாராள் வேந்தன், பைகதி படை தொட்டு ஓச்சி அந்தனன் பாராள் வேந்தன், சிங்கவன் படை விட்டு ஆத்தான் தேவகோன் அதனை சிப்புள், சிங்கவன் படை விட்டு ஆத்தான் தேவகோன் அதனை சிப்புள், பொங்கவன் படை தொட்டு ஓச்சி அடக்கினான் புனரி வென்றோன், உங்கவன் படை தொட்டு ஓச்சி அடக்கினான் புனரி வென்றோன், வெந்ததின் படை விட்டு ஆத்தான் விண்ணவன். விண்ணவன்னா இந்திரன், விண்ணுலகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன் இப்பொழுது
சூரிய படையை, சூர்யாஸ்திரம், அந்த சூரிய படையை இப்பொழுது உக்கிரவதி பாண்டியர் மீது செலுத்தி ஆரவாரம் செய்கின்றார் இந்திரன். வெங்கதின் படைனா, வெங்கதின்னா கொடுமையான சூரியன், அந்த படை சூரிய அஸ்திரம், அந்த படையை இப்பொழுது விட்டு ஆர்த்தான். உக்கிரவதி பாண்டியன் மீது அதை செலுத்தி ஆரவாரம் செய்கின்றான் விண்ணவன் இந்திரன். உடனே அதற்கு பதிலடியாக உக்கிரவதி பாண்டியர் அதனை, அந்த சூரிய அஸ்திரத்தை திங்கள் பைங்கதின் படை தொட்டு ஓச்சி அவித்தனன் பாராள் வேந்தன். பாராள் வேந்தன்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய வேந்தனாகிய பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய அந்த வேந்தனாகிய பாண்டிய மன்னன் அதற்கு பதிலடியாக திங்கள் பைங்கது சந்திராஸ்திரம், திங்கள்னா சந்திரன், அந்த சந்திராஸ்திரம் என்ற பசுமையான அந்த கதிர்களை உடைய படையை செலுத்தி தொட்டு அதை கையில் வைத்து பூஜை செய்து ஓச்சி அந்த சூர்யாஸ்திரத்தை நோக்கி அதை அனுப்பி அவித்தனன். அது இல்லாமல் அதை அழித்து விடுகின்றான். அவித்தனன்னா அந்த படையினுடைய ஆற்றலை அப்படியே அழித்து விடுகின்றார் உக்கிரவதி பாண்டியன். அதாவது இந்திரன் சூரிய படையை அனுப்புகின்றான், பாண்டியன் சந்திரப்படையை அனுப்பி ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி வலிமை இழந்து ரெண்டு படைகளும் போய்விடுகிறது. அடுத்து சிங்கவன் படை விட்டு ஆர்த்தான் தேவர்கோன். சிங்கம்னா நரசிங்கம், அந்த நரசிங்காஸ்திரம், அந்த கொடுமையான ஒரு படை, அந்த நரசிங்க அஸ்திரத்தை இப்பொழுது உக்கிரவதி பாண்டியன் மீது அனுப்பி ஆரவாரம் செய்தான் தேவர்கோன், தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன். உடனே அந்த நரசிங்க படைக்கு எதிர்ப்படையாக சரிசமமான படையாக இருக்கக்கூடியது சரபப்படை, சிம்பிள் படை என்று அதுக்கு பேர். அந்த சரபக்கணையை அதனை சிம்பிள் புங்கவன் படை கொண்டு, சிம்பிள்னா சரபம் அர்த்தம், சரபேஸ்வரன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் புங்கவன், அந்த சரப படைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவனை வணங்கி அந்த படை தொட்டு, அந்த படையை வணங்கி ஓச்சி அடக்கினான். அந்த நரசிங்க படையின் மீது செலுத்தி அந்த நரசிங்க படையை அடக்கி விடுகின்றார். புனரி வென்றோம், கடலை வென்ற பாண்டியன். புனரின்னா கடல், கடலை வென்ற பாண்டியன் இந்த நரசிம்ம படையையும் வெற்றி பெற்று விடுகின்றார். அதற்கு அந்த நரசிம்ம படையின் மீது சரபப்படையை அனுப்பி அதை அழித்து விடுகின்றார் உக்கிரவதி பாண்டியர். திருப்புவனத்துல அந்த சரபேஸ்வரர் இருக்கிறாங்க. தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில் திருப்புவனம் பட்டு ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த பட்டு. அந்த ஊர் நிறைய பட்டுக்கடைகள் தான் இருக்கும் திருப்புவனத்தில். அது பெரிய சிவாலயம். அந்த சிவாலயத்தில் மூலவர் சிவலிங்கம், அந்த சைடில் இந்த சரபேஸ்வரர் மூர்த்தி ரொம்ப விசேடமாக வச்சுருப்பாங்க. விசேடமான பூஜைகள் தான் அவருக்கு நடக்கும். ஆமாம் ஆமாம். அந்த சரபேஸ்வரர், அதாவது நரசிம்மராக திருமால் அவதாரம் எடுத்து வரார். அந்த இரணியனை கொன்றார் பிரகலாதனுக்காக வேண்டி. கொன்றதுக்கு அப்புறம் திரும்ப தன்னுடைய திருமாலாக அவரால் மாற தெரியல. அது என்ன செய்த அந்த நரசிம்மம் எல்லாத்துக்கும் துன்பத்தை கொடுக்கு. இதே மாதிரி இந்த நரசிம்மத்தை விட்டு வச்சா எல்லாருக்கும் துன்பம் அப்படின்ட்டு உடனே சுவாமி சரபேஸ்வரராக வரார். சரபம் பறவை, அது ஒரு பறவை ரூபத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு 2 ரெக்கைகள் உண்டு. அந்த 2 ரெக்கைகள் 2 சக்தி, சுவாமியுடைய சக்தி. ஒரு சக்தி சூரிகி அப்படின்னு அந்த அம்பாளுக்கு பேர். இன்னொரு சக்தி பிரத்யங்கரா, அதர்வண பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. அந்த அதர்வண பத்திரகாளி தான் பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லி
சொல்லக்கூடியது. அப்படி 2 ரெக்கைகளை கொண்ட பறவையாக, ஒரு ரெக்கை சூரியனிங்கிற அம்பாள், இன்னொரு ரெக்கை பிரத்யங்கரா தேவி. அந்த பிரத்யங்கரா தேவியை அகர்வன பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த 2 ரெக்கைகளை கொண்ட சக்தியோடு சர்வேஸ்வரராக அந்த நரசிம்மத்தை அடக்குறாரு சுவாமி. அதனால அந்த நரசிம்ம படைய அந்த இந்திரன் விட்ட உடனே அதை வெற்றி கொள்வதற்கு இந்த உக்கிரவள்ளி பாண்டியர் இந்த சரவேஸ்வரர் அந்த சரபக்கனையை அனுப்பி அதை வெற்றி கொள்கிறார். சிம்பிள் அப்படின்னா சரபம்னு அர்த்தம், பறவை. புல்லுனாலே பறவைன்னு அர்த்தம். புல் இருக்கு வேறு, அப்போ புல்னா பறவை. அந்த புல் அப்படின்னா பறவை, இருக்குன்னா ரிக்வேதம், வேள் மன்மதன், ஊர்னா சூரியன். சூரியன் ஒரு அர்த்தம் ஊர். புள்ளிருக்கு வேளூர். அந்த இவர்களெல்லாம் வழிபட்டதுனால அதற்கு புள்ளிருக்கு வேளூர் என்று பேர். அந்த சிம்பிள் அப்படிப்பட்ட அந்த பறவை உருவத்தில் அந்த சர்வேஸ்வரராக நரசிம்மத்தை அடக்கிறார் சுவாமி. அது சிவஞான சித்தியார கூட வரும். பாஞ்சராத்திரி மருதலையில் பாஞ்சராத்திரி மருதலையில் எத்தனை அவங்க எடுக்கிறாரு, பிறகு எடுக்கிறாரு, அதில் எப்படிலாம் சுவாமி அவரை அடக்கி திரும்ப திருமால் பதவியை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுலாம் சிவஞான சித்தியாரத்தை நீங்கள் பார்க்கலாம். பாஞ்சராத்திரி மருதலை அப்படின்ட்டு முதல்ல பாஞ்சராத்திரியை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பாஞ்சராத்திரி மருதலையை சொல்லுவாங்க. அதில் இந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு. இந்திரன் உக்கிரவள்ளி பாண்டியன் மீது கொடுமையான கதிர்களை உடைய சூரிய படை, அந்த சூர்யாஸ்திரத்தை இப்பொழுது உக்கிரவள்ளி பாண்டியன் மீது செலுத்தி ஆரவாரம் செய்கிறான் இந்திரன். உடனே இந்த பாராளக்கூடிய வேந்தனாகிய பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய வேந்தனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் உக்கிரவள்ளி பாண்டியர் அந்த படைக்கு எதிர்ப்படையாக சந்திராஸ்திரம், திங்கள் பருங்கதிர் படை, அந்த சந்திராஸ்திரம் பசுமையான கதிர்களுடைய திங்கள், அந்த சந்திராஸ்திரத்தை அந்த சூர்யாஸ்திரத்தின் மீது செலுத்தி அந்த படையை அழித்து விடுகின்றார். மேலும் இந்திரனானவன் கொடுமையான நரசிங்க அஸ்திரத்தை இப்பொழுது உக்கிரவள்ளி பாண்டியன் மீது செலுத்தி ஆரவாரம் செய்கின்றார். அதற்கு பதிலடியாக கடலை வென்ற பாண்டியனாக இருக்கக்கூடிய உக்கிரவள்ளி பாண்டியர் சரவேஸ்வரர் அந்த சரபக்கணை, அந்த சரபக்கணையை அதற்கு எதிராக செலுத்தி அந்த நரசிம்ம படையை அடக்கி விடுகின்றார். இவ்வாறு ஒவ்வொரு சமயத்திலும் வெற்றி பெற்றே வருகின்றார் உக்கிரவள்ளி பாண்டியர். தானவர் பகைவன் மோக சரம் தொடுத்து எரித்தானாக, மீனவன் அதனை ஞான வாணியால் விழித்து மாய்ந்து, மீனவன் அதனை ஞான வாணியால் விழித்து மாய்ந்து, போன பின் மற்போர் ஆற்ற புக்கடற் புக்காதம் ஓடலின் மற்போராட்ட புக்கன புக்காதம்மில், வானவன் மண்ணினாமே வச்சிரம் வீசியாத்தான், மாணவன் மன்னினாமே வச்சிரம் வீசியாத்தான். தானவர் பகைவன். தானவர்னா அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு பகைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரன், தானவர் பகைவன்னா இந்திரன் அர்த்தம். அந்த இந்திரன் இப்பொழுது மோக சரம் தொடுத்து எரிந்தானாக. மோகக்கணை, சரம்னா கணை, அந்த மோகக்கணை, அந்த மோகப்படையை எடுத்து இப்பொழுது உக்கிரவள்ளி பாண்டியன் மீது எரிந்து வீசுகின்றார்.
மீனவன் அதனை, மீனவனாகிய பாண்டிய மன்னன் அந்த மோகப்படைக்கு எதிராக ஞானப்பட அம்பினை செலுத்துகின்றார். ஞான வாடி, வாடின அம்பு, ஞான அம்பினை விழித்து அப்படின்னா செலுத்தி மாய்ந்து போனவை. அந்த மோகக்கணை இப்பொழுது அழிந்து போய்விடுகிறது. அதாவது மயக்கத்தை தரக்கூடிய அந்த மோக அஸ்திரத்தை இந்திரன் உக்கிரவடி பாண்டியர் மீது விடுகிறார். அதை நீக்குவதற்கு ஞான அஸ்திரத்தை செலுத்தி அந்த மோகப்படையை அழித்து விடுகின்றார் உக்கிரவடி பாண்டியர். இவ்வாறு அந்த மோகப்படை அழிந்தவுடன் இந்திரன் இப்பொழுது மற்போராற்ற புக்கடர், மல்யுத்தம், அந்த மல்யுத்தம் செய்வதற்காக இருவரும் தயாராகின்றார்கள். அவ்வாறு மல்யுத்தம் செய்து கொண்டு இருக்கும் போதே இந்திரன் மன்னினான் மேல், வானவன்னா இந்திரன், மன்னினான் இந்த மண் உலகத்தை ஆளக்கூடிய பாண்டிய மன்னன் மீது வஜ்ராயுதத்தை வீசி ஆரவாரம் செய்தான். இந்திரனுக்கே உரிய ஒரு சிறந்த படைக்கலம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை பாண்டியன் மீது செலுத்தி ஆரவாரம் செய்கின்றான் இந்திரன். அதாவது மோகப்படை அப்படிங்கிறது எதிரிகளை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தும். அந்த மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய படை தான் மோகப்படைன்னு பேர். அது ஞானப்படை செலுத்தினா அவர்களுடைய மயக்கம் வந்து நீக்கிவிடும். இதை பார்த்தீங்கன்னா கந்தபுராணத்தில் சூரபன்மன் வந்து வீரபாகு முதலிய அத்தனை பேர் மீது மோகப்படையை செலுத்தியிருக்கார்கள். பதிலுக்கு ஞானப்படையை செலுத்துவதற்கு முன்னாலேயே அந்த மோகப்படை வந்து 9 பேரையும் 4 வீரர்களையும் மயக்கி அவங்க 9 பேரையும் ஒரு மறைவான இடத்துல வந்து வச்சிருக்கான் சூரபன். இவ்வளவு ஆற்றல் உடைய சூரபன். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய ஞானப்படையை அனுப்பி அவர்களுடைய அந்த மயக்கத்தை தீர்த்து கொண்டு வர்றார் கந்தபுராணத்தில். இந்த இதுகள் பூராமே கந்தபுராணத்திலையும் இந்த போர் காட்சிகள்லாம் இன்னும் விரிவாகும் கந்தபுராணத்தில். இந்த நவவீரர்களையுமே சூரபன்மன் மயக்கிட்டான். மோகப்படையை அனுப்பி மயக்கி அவங்களை கெட்டி ஒரு இடத்துல மறைச்சு கொண்டு வச்சுக்கான். முருகப்பெருமானுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லையே. உடனே அவர் வந்து ஞானப்படையை அனுப்பி அவங்களை மீட்டுக்கிட்டு வர. அப்போ இந்த நவ வீரர்களுக்கும் ஒரு வெட்கம் உணர்வு, தன்மான உணர்வு இன்னும் அதிகமாயிருக்கு. நம்மளை இப்படி இவன் வந்து கெட்டி ஒரு இடத்துல போட்டுட்டானே, மயக்கி கொண்டு போய் நம்மளை ஒழிச்சு வச்சுட்டானே அப்படின்ட்டு இன்னும் ஆக்ரோஷமாக அவர்கள் வந்து போர் பண்ணிட்டார்களாம். ஏன்னா அவங்களை நவவீரர்களை கொல்ல முடியாது, கைது பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மயக்கலாம், இதைத்தான் செய்ய முடியும் சூரபன்மனால. அதனால அந்த மோகப்படையை செலுத்தி மயக்கிடலாம். இப்பொழுது இந்திரன் தானவன் அசுரர்களுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய இந்திரனானவன் மோகக்கணையை தொடுத்து உக்கிரவளதி பாண்டியன் மீது எரிந்து விடுகின்றான். மீனவனாகிய உக்கிரவளதி பாண்டியன் அந்த மோகக்கணையை ஞான அம்பினை செலுத்தி, ஞானப்படையை செலுத்தி அந்த மோகப்படை மாய்ந்து போகுமாறு, அதனுடைய ஆற்றல் இழந்து போகுமாறு செய்து விடுகின்றார். இவ்வாறு இந்த அந்த மோகக்கணை அழிந்தவுடன் நேருக்கு நேர் இந்திரனும் உக்கிரவளதி பாண்டியனும் மல்யுத்தம் செய்வதற்கு அவர்கள் வந்தார்கள். அவ்வாறு மல்யுத்தம் செய்வதற்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்திரனானவன் பூமியை ஆளக்கூடிய, மண்ணை ஆளக்கூடிய உக்கிரவளதி பாண்டியர் மீது தனக்கே உரிய விசேடமான வஜ்ராயுதத்தை அந்த உக்கிரவளதி பாண்டியன் மீது வீசி ஆரவாரம் செய்கின்றான் இந்திரன். காய்சின மடங்கலன் நான் கைவழை கழற்றிவன் சுழற்றி வல்லே
சின மடங்களன் கைவளை சுழற்றி வல்லே வீசினம் புலிசம் தன்னை வீழ்த்து அது விடுத்தான் சென்னே வீசினன் குலிசம் தன்னை வீழ்த்து அது விடுத்தான் சென்னி தேசினல் மகுடம் தள்ளி சிதைத்தது சிதைத்தலோடோ தேசினல் மகுடத்தள்ளி சிதைத்தது சிதைத்தலோடும் ஓசினன் அஞ்சி போனான் குன்றிரகு அறிந்த வீரன் பூஜினன் அஞ்சி போனான் குன்றிரகு அறிந்த வீரன் ஆய்சின மடங்கள் அண்ணா. இப்போ உக்ரவரது பாண்டியருக்கு கடுமையான கோபம் வந்தது. சிங்கத்தை போன்று இருக்கின்றார் உக்கிரவரதி பாண்டியர். காய் சினம் அப்படின்னா காய்னா மிகுந்த இந்த அப்ப மிகுந்த சினத்தை உடைய மடங்கள்னா சிங்கம். அண்ணா சிங்கத்தை போன்று இருக்கக்கூடிய உக்கிரவரதி பாண்டியர் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே தன்னுடைய கையில் தன்னுடைய தகப்பனாராகிய சுகநாத பெருமான் கொடுத்த அந்த வளை என்கின்ற ஆயுதத்தை சுழற்றி வல்லே வீசினன். வேகமாக வல்லேன விரைவாக அந்த இந்திரன் மீது வீசி விடுகின்றார் உக்கிரவரதி பாண்டியர். அந்த வளை என்கின்ற படையானது குலிசம் தன்னை வீழ்த்து. குலிசம்னா வஜ்ராயுதம்னு அர்த்தம். அந்த வஜ்ராயுதத்தை வீழ்த்தி விடுகிறது, கீழே வீழ்த்தி விடுகிறது. மேலும் அது விடுத்தான் சென்னி தேசின் நல்மகுடம் தடி. அந்த குலிசத்தை யார் அது குலிசப்படையை வந்து கீழேயும் தள்ளிட்டு அந்த படையை யார் அனுப்புனாங்களோ அவங்களையும் போய் அது தாக்கும். இந்த வளைங்கிற ஆயுதம் வந்து எதிரியினுடைய படைக்கலத்தையும் தாக்கி அதை யார் அனுப்பினார்களோ அந்த எதிரியையும் போய் தாக்கும். அதனால அந்த வஜ்ராயுதத்தையும் அழித்து விட்டு நேர அதை யார் அனுப்புனா அப்படின்ட்டு நேர இந்திரனை நோக்கி அந்த படை செஞ்சது. இந்திரனை நோக்கி அந்த படை அது விடுத்தான்னா அந்த வஜ்ராயுதத்தை விடுத்தவனாகிய இந்திரனை நோக்கி சென்று சென்னி தேசின் நல் மகுடம் தடை. அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய தேசின ஒளி மிகுந்த நல்ல அந்த நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட மகுடத்தையும் கீழே தள்ளினார். மகுடம் தள்ளி சிதைத்தது. அந்த மகுடத்தை கீழே போட்டு அதை சுக்குநூறு ஆக்கியது. மகுடத்தை சிதைத்தது. சிதைத்தலோடும் மகுடம் இப்போ கீழே வந்து விழுந்தது மட்டுமல்லாம கோபத்துல அந்த படையானது வளை வந்து அந்த மகுடத்தையே அப்படி சுக்குநூறு ஆக்கியது. இப்படி ஆனதுடன் இதை பார்த்து வெட்கப்படுகின்றான் இந்திரன். பூசினன் அப்படின்னா வெட்கப்படுதல். அடுத்தால இன்னமும் நாம இங்க நின்றுட்டு இருந்தா நம்மளை இது கொன்றும் அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துருது. அஞ்சி போனான். இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, நாம நேர இந்திரலோகத்துக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு பயந்து போய் ஓடி விடுகின்றான். குன்றிறகு அறிந்த வீரன். அந்த மலையினுடைய இறகுகளை அறிந்த வீரனாக இருக்கக்கூடிய இந்திரன் இவ்வாறு அந்த வளைப்படைக்கு அஞ்சி அவன் இந்திரலோகத்திற்கு ஓடி விடுகின்றான். அதாவது இந்திரன் வந்து சுகநாத பெருமான் பூஜை பண்ணியிருக்கிறான். நம்ம பார்த்தோம், இந்திரன் பூசித்த படம்லாம் பார்த்தோம். அந்த பூஜா பலன் வந்து இவனை காப்பாற்ற, அவனை தலையை வந்து தாக்காம அவனுடைய கிரீட தலைக்கு வந்து தலைப்பாக கொஞ்சம் நம்ம முந்தி திருவிழா பார்த்தோம். சைடு உனக்கு வந்து அந்த முனிவர் சொல்றாரு, உனக்கு தலையை வந்து அந்த வடையை வந்து அறுக்காது, தலைப்பாதையை அவர் வந்து தள்ளி விட்டுரும் அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அந்த இந்திரன் வந்து அந்த சுத்தநாதரை பூஜை பண்ணினதோடைய பலன் வந்து அவனுடைய கிரீடத்தோடு அது நின்றுட்டு தலையை ஒன்றும் பாதிக்கல அப்படின்னு. ஒரு அரசனுக்கு வந்து கிரீடம் கீழே விழுந்தாலே அது பெரிய ஒரு வெட்கப்படக்கூடிய செயலாக அவர்கள் கருதுகிறார். இப்பொழுது இந்திரனானவன்
மற்போர் செய்வதற்கு தயாராகி கொண்டு இருக்கும் பொழுதே இந்திரனானவன் உக்கிரவளதி பாண்டியன் மீது தனக்கே உரிய வஜ்ராயுதத்தை அவர் மீது அனுப்பிவிடுகின்றார். அந்த வஜ்ராயுதத்தை பார்த்தவுடன் உக்கிரவளதி பாண்டியருக்கு மிகுந்த கோபம் வந்து சிங்கத்தை போன்று அவர் உருவிக்கொண்டு அந்த தன்னுடைய தகப்பனார் சொப்பநாத பெருமான் கொடுத்த அந்த கைவளை, அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய வளை என்கின்ற ஆயுதத்தை சுழற்றி கொண்டு விரைவாக இந்திரனை நோக்கி வீசுகின்றார். இந்திரன் அனுப்பிய அந்த வஜ்ராயுத படையை நோக்கி வீசுகின்றார் உக்கிரவளதி பாண்டியர். அந்த வளை என்கின்ற ஆயுதம் இந்திரனினுடைய குலிசம் தன்னை வீழ்த்து அந்த வஜ்ராயுதத்தையும் கீழே வீழ்த்திவிட்டு அந்த வஜ்ராயுதத்தையும் அழித்துவிட்டு அதை விடுத்தவன் யார் என்று அவனை நோக்கி அந்த வளை என்கின்ற படை வேகமாக செல்கிறது. அது விடுத்தான். அதை விடுத்த இந்திரனை நோக்கி சென்று அவனுடைய தலையில் பொருத்தி இருக்கக்கூடிய ஒளி மிகுந்த அந்த மகுடம், அந்த நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அந்த மகுடத்தை கீழே தள்ளி அந்த மகுடத்தை சிதைத்து சுக்குநூறாக ஆக்கிவிடுகிறது இந்த வளை என்கின்ற ஆயுதம். இவ்வாறு தன்னுடைய மணிமகுடம் கீழே விழுந்து சிதைந்ததை பார்த்தவுடன் இந்திரன் வெட்கப்படுகின்றார். பூசினன் வெட்கப்படுகின்றார். மேலும் இன்னும் இந்த இடத்தில், இந்த போர்க்களத்தில் நாம் இருந்தால் உக்கிரவளதி பாண்டியர் நம்மை கொன்று விடுவார் என்று பயந்து தன்னுடைய இந்திரலோகத்திற்கு விரைவாக இந்திரன் சென்று விடுகின்றார். இந்திரன் எப்படிப்பட்டவன் என்றால், அந்த குன்றினுடைய மலைகளினுடைய ரெக்கைகளை அறிந்த வீரனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரன் இவ்வாறு உக்கிரவளதி பாண்டியருக்கு பயந்து தன்னுடைய இந்திரலோகத்திற்கு தப்பித்து ஓடி விடுகின்றார். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன இது என்னன்னா, இப்போ வஜ்ராயுதம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான அடையாளத்துல பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்து வஜ்ரம் போட்டுப்பாங்க. இதுக்கு வந்து நீருக்கு வந்து அடையாளம் அர்த்த சத்திரன்னு போட்டுப்பாங்க. அப்ப இங்க நிலத்துக்கு உரிய நிலம் ஒவ்வொன்றுக்குள்ள அடங்கிக்கிட்டே வரும் பஞ்சபூதம். அப்போ ஆகாயத்துல நாகம் அடங்கி அப்படி வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலம் வந்து அந்த நீராகிய அர்த்த சந்திரனும் வளைந்த ஒரு அமைப்பு தான். இந்த வளையும் வளைந்த அமைப்பு தான். அதனால இந்த ஆயுதம் போய் அந்த வஜ்ராயுதத்தை அழித்து விடுகிறது. இந்து இரண்டு அணைய கூர்வல் இருள் வரை நெஞ்சு போழ்த இந்து இரண்டு அணைய கூர்வல் இருள் வரை நெஞ்சு போழ்த மைத்தனில் வலிய காளை வரைது எரி நேமி சென்னே மைந்தனில் வலிய காளை வரைந்து எரி நேமி மணிமொழி சிதற சோம சிந்திடாதாகி அம்பம் மணிமொழி சிதற சோம சுந்தரநாதன் பூசை தொழிற்பயன் அழித்தது என்ன சுந்தரநாதன் பூசை தொழிற்பயன் அழித்ததெல்லாம். இந்து இரண்டு அணைய கூர்வல், அதாவது சந்திரனினுடைய இரண்டு கீற்றுக்கள், அந்த இரண்டு கீற்றுக்களை உடைய கீற்றுக்கள் போல கூர்மையான பற்களை உடைய அந்த அசுரனாகிய கிரௌஞ்சன். அந்த கிரௌஞ்சன் வந்து இருள் சூழ்ந்த ஒரு மலையாக அவன் இருக்கின்றான். இருள் வரைனா மலை, இருள் சூழ்ந்த மலை, அது வந்து கிரௌஞ்சம். அந்த கிரௌஞ்சன் என்கின்ற அசுரன் எப்படி இருக்கின்றான்? அவனுக்கு ரெண்டு கூர்மையான பற்கள் இருக்கிறது. அந்த ரெண்டு கூர்மையான பற்கள் வந்து சந்திரனினுடைய இரண்டு கீற்றுக்களை போல இருக்கிறது. அதான் இந்துன்னா சந்திரன். சந்திரனினுடைய இரண்டு அணைய இரண்டு கீற்றுக்களை போன்று இருக்கக்கூடிய கூர்மையான அசுரனாகிய கிரௌஞ்சன் என்கின்ற
மலை அப்படின்னு அர்த்தம். அந்த கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் வந்து அழிக்கின்றார். அந்த கிரௌஞ்ச மலையினுடைய நெஞ்சு போழ்ந்த, அந்த மலையினுடைய நெஞ்சை பிளந்த, ரெண்டா பிளந்திருக்கார் சுவாமி முருகப்பெருமான். அந்த பிளந்த மைந்தன், மைந்தன் தான் முருகன். அந்த முருகப்பெருமானினுடைய வீட்டில் வரக்கூடிய வலிய காளை யாரு? உக்கிரவள்ளி பாண்டியன். முருகப்பெருமானுடைய வீட்டில் வந்த அடுத்த காளை வந்து எது? உக்கிரவள்ளி பாண்டியன். அதான் மைந்தன். இது அந்த மைந்தனுடைய வீட்டில் வம்சா வாழையடி வாழையாக வந்து அடுத்த ஒரு முருகப்பெருமானை போன்று ஆற்றல் உடைய வலிய காளையாக இருக்கக்கூடிய உக்கிரவள்ளி பாண்டியன் அர்த்தம். வலிய காளைன்னா இந்த வந்து உக்கிரவள்ளி பாண்டியன் அர்த்தம். கடுமையான காளை போன்று இருக்கக்கூடிய உக்கிரவள்ளி பாண்டியர். அந்த உக்கிரவள்ளி பாண்டியர் வரைந்து எரி நேமி, அவர் வேகமாக சுழற்றி எரிந்த நேமின வளையின் அர்த்தம். அந்த வளை என்கின்ற ஆயுதம் இந்திரனினுடைய சென்னி சிந்திடாதாகி, இந்திரனினுடைய தலையை அறுக்காமல், தலையை கீழே சிந்த விடாமல், அதாவது இந்திரனுடைய தலையை வெட்டுப்படாது பாதுகாத்து கொண்டு, அம்பொன் மணிமுடி சிதற, அவனுடைய தலையில் வைத்திருக்கக்கூடிய அழகிய பொன்னால் செய்யப்பட்ட மணிகள் தரிக்கப்பட்ட அந்த மணிமுடி சிதறுமாறு அந்த வளை வந்து செய்தது. இது எதனால் என்று தெரியுமா? சோமசுந்தரநாதன் பூசை தொழிற்பயன் அளித்தது என்றார். இந்திரன் வந்து அந்த சோமசுந்தர பெருமானை வந்து பூஜை செய்தான் முற்காலத்தில். அந்த பூஜை செய்த பலன்தான் அவனுக்கு தலைக்கு வந்தது. தலைப்பாறையோட இப்போ போயிருக்கு. இல்லை அப்படின்னா அந்த வளை என்கின்ற ஆயுதம் இந்திரனுடைய தலையை வெட்டி இருக்கும். ஆனால் அந்த சொத்தநாத பெருமானை, சோமசுந்தர பெருமானை இந்திரன் பூஜித்த அந்த பூஜையினுடைய பயனின் காரணமாக அவனுடைய தலைமுடி, மணிமுடி மட்டும் கீழே விழுந்து அந்த வளை என்கின்ற படையால் சிதைக்கப்பட்டது. இவ்வாறு இந்திரனுக்கு அந்த சொத்தநாத பெருமானை பூஜை செய்த பயன் அவனுடைய தலையை காத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சந்திரனுடைய 2 கூர்மையான கீற்றுக்களை போல கூர்மையான பற்களை உடைய அசுரனாகிய கிரௌஞ்சன் என்கின்றவன் இருள் சூழ்ந்த மலையாக இருக்கின்றான். அந்த இருள் சூழ்ந்த மலையாகிய கிரௌஞ்ச மலையினுடைய நெஞ்சை பிளந்த 2 கூறாக ஆக்கிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுடைய வீட்டில் வந்த வலிமையான காளையாக இருக்கக்கூடிய உக்கிரவள்ளி பாண்டியர். அந்த உக்கிரவள்ளி பாண்டியர் வேகமாக சுழற்றி எரிந்த அந்த நேமி, அந்த வளை என்கின்ற ஆயுதம் இந்திரனுடைய தலையை கொய்யாமல், சென்னி சிந்திடாதாகி இந்திரனுடைய தலையை கொய்யாமல் அவன் தலையில் இருந்த அந்த மணிமகுடத்தை கீழே தள்ளி அதை சிதைத்து விடுவிட்டது. எதன் காரணத்தினால் என்றால் இந்திரனுடைய தலை கொய்யப்படாமல் இருந்தது எதன் காரணத்தால் என்றால் அந்த இந்திரன் சோமசுந்தர பெருமானை முற்காலத்தில் பூஜை செய்து வரம் வாங்கியதன் காரணமாக அவனுக்கு தலைக்கு வந்த துன்பம் தலைப்பாகையோடு போனது போல தலை கிரீடத்தோடு என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த திருப்பல்லாண்டு பார்க்கணுமோ, நையாத மந்திமனை பார்க்கணுமோ, ஏழாவது பேரா? சரி, நீ பல்லாண்டு பார்க்கணும்.
கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீதி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி பெரிய புராணம் முழுவதும் பொதுவாக மத்தியமாகிறாரத்தை பார்க்கிறது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. மத்தியமாகிறாக நமக்கு செந்தொழில் திருப்பன் அப்படின்ட்டு தமிழாக அந்த செந்தொழில். அதனால இது வந்து பண் செந்தொழில் எழுதிடுங்க, ராகம் மத்தியமாகின்னு எழுதிடுங்க, தாளம் ஆதி. ரெண்டு வரி சேர்ந்தது ஒரு வரி. ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு தாளம் வந்து நிற்கும். கற்பனை ஒரு அட்சரம், கடந்த ஒரு அட்சரம், சோதி ரெண்டு அட்சரம், கருணையே ஒரு அட்சரம், உருவம் ஒரு அட்சரம், ஆகிங்கிறது ரெண்டு அட்சரம். கற்பனை இந்த ஒரு வரலோட நிற்கும். கடந்த ஒன்று, சோதி ரெண்டு, கருணையே ஒன்று, உருவம் ஒன்று, ஆகி ரெண்டு. ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீதி அருமறை சிரத்தின் மேலாம் அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற